திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 136 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் யாருக்குன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம். ரெண்டாவது, சனி ராகு கேதுகளோட சேர்ந்து இருக்கான்னு பாருங்க, இது செகண்ட். இந்த ரெண்டு யோகங்களும் உங்க ஜாதகத்தில் இருந்து விட்டால் இந்த 136 நாட்களும் உங்கள் வசம்தான் எல்லாமே. ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா தொழிலை பத்தி எல்லாமே தெரியும். 40 வயது வரைக்கும் சனி வக்ரமானவர்கள் தொழிலாளி, 40 வயசுக்கு மேல முதலாளி. இதுதான் உண்மை. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்கிறவங்க 365 நாட்களும் வேலை செஞ்சாதான் ஒரு வருடத்திற்கு உண்டான என்ன ப்ராஃபிட் எடுப்பாங்களோ, இந்த சனி வக்ரமானவங்க வருடத்தில் 3 முதல் 5 மாதங்கள் வரைக்கும் வக்ரமாகும். இந்த காலத்தை மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இதுதான் சனி வக்ரமானவங்க. வருடம் முழுவதும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அல்லது வருடம் முழுவதும் சும்மாவே தான் இருப்பாங்க. ஆனா இந்த சனி வக்ர காலத்துல இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இது பெரிய யோகமா தோஷமாங்க? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் யோகம். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்குமே அடிமை தொழில் செய்வாங்க. தொழிலை பத்தி நிறைய கத்து வச்சிருப்பாங்க. எந்த தொழிலை பத்தி கேட்டாலும் தெரியும். எல்லாருக்கும் தொழிலை சொல்லி கொடுப்பாங்க. மறைமுகம் இல்லாம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவங்க. சனி வக்ரமானவங்க கிட்ட உட்காந்து பேசினீங்கன்னா, நீங்க எந்த தொழிலை பத்தி கேட்டீங்கன்னாலும் அதை பத்தி லைனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எப்படி இருக்கும், என்ன மாதிரியான அவங்க பட்ட அனுபவத்தை எல்லாமே விலாவரியா சொல்லி அவங்கள அது மாதிரி நீ செய்யாத, இந்த வழியில போ, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நேர் வழியில ஒருத்தரை கொண்டு போறாங்க அப்படின்னா அது சனி வக்ரமான ஜாதகங்களால மட்டும்தான் முடியும். அதே போல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவர்களை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம யோகவான். அவங்க நமக்காக என்ன வேணா செய்வாங்க. மூட்டை தூக்க சொன்னீங்கனாலும் தூக்குவாங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. மூட்டை தூக்குன்னு சொன்னாலும் செய்வாங்க, எந்த வேலை செய்யனாலும் செய்வாங்க. அதாவது உழைப்பை மட்டும் முன் உதாரணமாக வைத்து செயல்படக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவர்கள். மாடு மாதிரி வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சனி வக்ரமானவங்க. சோ உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்கும் உங்களுடைய முதலாளி, நம்மளுடைய வேலையாள், நம்மளுடைய வேலைக்கு மூத்தவர், நம்மளுடைய குருநாதர் அப்படின்னு எத்தனை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்களால ஏமாற்றப்படுவீங்க. 40 வயசுக்கு மேல எனக்கே இத்தனை தொழில் தெரியும், எதுக்கு நான் இன்னொருக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 40 வயதிற்கு மேலதான் கடவுள் இவருக்கு தொழில் செய்யறதுக்கு வழிவிடுவார். அதாவது சனி பகவான் வழிவிடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது வரைக்கும் இன்னொருத்தர்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நானே முதலாளி, இங்க நானே தொழிலாளின்னு சொல்லி இறங்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில குறுகிய காலத்திலேயே சம்பாத்தியம் பண்ணி பெரிய வாழ்க்கையை அடையக்கூடிய ஜாதகர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சனி வக்ரம் பெற்ற ஜாதகர்களே. சோ நீங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன விதிகள் கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கணும், அல்லது வக்ர கிரகத்தினுடைய சனி தொடர்பு வைத்திருப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப இந்த சனி வக்ர கதியானது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்து வக்ரமாகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 8, 9 குடையவர். அவர் 10ஆம் வீட்டிலிருந்து வக்ரகதி அடைகிறார். பொதுவா சனி வக்ரமாக இருக்குது உங்க ஜாதகத்துல அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது தொழில் மாற்றத்தை கொடுக்குங்க. தொழில் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க. அல்லது தொழில் பண்ணிட்டு இருக்கோம், தொழில வளர்ச்சியே இல்ல, எந்த மாற்றங்களும் இல்ல, நேரமெல்லாம் மிதனத்துக்கு சூப்பரா இருக்கும், அதுல எல்லாம் எந்த கவலைகளும் இல்ல, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, அதெல்லாம் எந்த கவலைகளும் இல்ல, அப்படி இருந்தும் தொழில வளர்ச்சி இல்ல, தொழில லாபங்கள் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சனி வக்ரம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் இந்த வக்ர காலத்தில் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுக்க போகிறார். தொழில் இருந்து சங்கடங்கள் விலக போகுது. வேலையாட்களே அமையாம இருக்குது அப்படின்னா உடனே அமைஞ்சிடும். அல்லது உள்ள வேலையாட்கள் இருக்காங்க, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எகென்ஸ்டா திரும்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாகும். ஏன்னா சனி வக்ரமானவங்களுக்கு எப்பவுமே வேலையாட்களுடைய தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும், முதலாளியினுடைய தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும்.
அப்ப இந்த டைம் வந்து அவங்க எல்லாம் சால்வ் பண்ண முடியும். சோ அப்போ இப்போ அது சால்வ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். முடிந்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் நல்லா இருக்குங்க. தொழிலை நோக்கி ஓட போறீங்க. என்னெல்லாம் தொழில வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தது அது எல்லாமே இந்த நாட்களில் சனி வக்ரகதி நாட்கள்ல நிவர்த்தி ஆக போகுது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. அப்பா கிட்ட இப்ப போய் உதவிகள் கேளுங்க, கண்டிப்பாக அப்பா செய்வார். அல்லது இப்ப பூர்வீக சொத்து வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பூர்வீக சொத்து பத்தி இப்ப பேச்சுவார்த்தை நடத்துங்க, கண்டிப்பாக பூர்வீக சொத்து கிடைக்கும். அவமானங்கள் எல்லாமே விலக போகுது. பட்ட கஷ்டத்துக்கு பட்ட துயரத்துக்கு எல்லாமே வலி வேதனைகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல மருந்து அப்படிங்கிறது சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா 8 குடையவர் மகரார் சனி பகவான், அவர் 10ல இருக்காரு. அப்ப 8 குடையவர் 10ல இருக்கும்பொழுது கண்டிப்பாக தொழில போட்டு நஷ்டப்படுத்தி இருப்பீங்க. அப்ப இந்த நஷ்டங்கள் எல்லாமே விலகி இப்ப லாபமா பெருக போகுது. திடீர்னு பணத்தை கொண்டு போயிட்டாங்க, ஓடி இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதனராசிக்கு பினான்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பணம் எல்லாம் வந்து வெளியே ரோலிங் பண்றதெல்லாம் வந்து மிதனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அப்படி நிறைய பேர் போயிட்டாங்க, பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டாங்க, திருப்பி கொடுக்கல அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அந்த பண வரவு உண்டு. திரும்பவும் மீண்டும் எடுக்க போறீங்க, உங்க தொழில தூசி தேடி எடுக்க போறீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இதுல இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா சனி பகவானுடைய பார்வை இருக்கு. சனி எங்க இருந்து பாக்குறாரு அப்படிங்கிறது உண்டு. 10ஆம் இடத்தில் சனி இருந்து குரு பார்வையில இருக்கிறார். ஆல்ரெடி குரு பார்வை. அப்போ அவருடைய பாதகத்தை கொஞ்சம் குறைச்சுதான் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தாலும் அவருடைய பார்வை 3, 7, 10. ஃபர்ஸ்ட் 3ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பாக்குறாரு. இப்ப 3ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கும்போது வெளிநாடு போக போறீங்க. வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்து வெளிநாடு அமைப்பே இல்லாம இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்கு உண்டான விசா எல்லாமே, டிக்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டியாக நடக்க போகுது. நீங்க என்ன விஷயத்தை நோக்கி வேலையாக இருந்தாலும் சரி, படிப்புக்காக இருந்தாலும் சரி, எதை நோக்கி நீங்க வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றமோ அல்லது வெளிநாடு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது சொந்த மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 12ஆம் இடத்தையே சனி வக்ர கதியாகி குரு பார்வையில பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ராசியில மிதுன ராசி ஒண்ணு. அப்ப அந்த கருத்து வேறுபாடுகளை இப்ப குறைய போகுது. கணவன் மனைவி அந்யூன்யமா இருக்க போறீங்க. எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து எங்காவது ஒரு டூர் பிளான் பண்ண போறீங்க, டூர் போயிட்டு வர போறீங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்க போறீங்க. அல்லது அங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசுல நிம்மதி ஆயிரும். தீர்த்த யாத்திரை போயிட்டு வரக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கோவில் வழிபாடுகள் செய்ய போறீங்க, தேடி தேடி போய் செய்ய போறீங்க. அது பழமையான கோவில் எல்லாமே உங்க கண்ணுல தென்படும். அது போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பாரு. தூக்கமே போச்சுங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, தூங்கியே பல நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ மிதுனராசிக்காரருக்கு நிம்மதியான தூக்கம் வரும். மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் விலக போகும். மன ரீதியாக, ஏன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தை பாக்குது. அப்ப மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. மனசுல இருந்து வந்த பயம், பதட்டம் இதெல்லாமே விலகி தைரியம் வரப்போகுது. இப்ப சனி பார்வை குரு பார்வையோட சேர்ந்து பார்க்கும் பொழுது, ஏன்னா குருவும் அந்த இடத்தை பாக்குது. அப்போ கண்டிப்பாக வீடு ஏதாவது கட்டலான் இருக்கீங்க, வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கலான் இருக்கீங்கன்னா தாராளமாக இப்போ நீங்க வண்டி ரிப்பேர் பண்ணுவீங்க, புதிய வண்டி வாங்குவீங்க, புதிய வீடுகள் வாங்குவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சனி வக்கர காலத்துலதான் நடக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. அம்மாவனுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போது. மருந்தை குறைச்சுக்க போறீங்க. நிறைய டேப்லெட் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் கூட அந்த டேப்லெட்டுக்கு உண்டான உடம்புல வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க, நாங்க சும்மா சாப்பிட்டே தான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட அந்த உணர்வுகள் எல்லாமே தெரிய போகுது. மருந்தெல்லாம் குறைச்சிக்க போறீங்க. ஆரோக்கிய மருந்து குறைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சோ கொஞ்சம் ஆரோக்கியத்துல சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கும். திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு முதல்ல தேடி வரும். அஷ்டமச்சனியில கண்டச்சனியில எல்லாமே நிறைய சண்டை சச்சரவு, தொழில் இழப்புகள், நண்பர்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ள சண்டை சச்சரவுலாம் இருக்குதுன்னா இப்ப எல்லாம் மீண்டும் சேர போறீங்க. அல்லது அந்த பழைய நண்பர்களுடைய தொடர்புகளோ அல்லது மீண்டும் பார்ட்னர் போட்டு செய்யக்கூடான ஒரு வாய்ப்புகளோ அல்லது கணவன் மனைவியை சேர்ந்து தொழிலை வளர்த்துறதுக்கு அவங்களுடைய பார்ட்னர் போட்டு செய்யறதுக்கு உண்டான ஒரு எண்ணங்களும் நிச்சயம் இப்ப நடந்துட்டு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா 7ஆம் இடத்தை வந்து உங்களுக்கு சனி பார்வையிடுறார் அப்படின்னா அது வக்கரமாகுது. இத்தனை நாள் பொண்ணு பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிக்கல, என்ன வந்தாலும் கைவிட்டு போகுது, என்ன பார்த்துட்டு போறவங்களுக்கு எல்லாமே கல்யாணம் ஆயிடுது, எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்ப உங்களுக்கு கல்யாண நேரம் வந்துருச்சு. வரன் நல்ல வரன் அமைஞ்சு வர்றதுக்குள்ள வாய்ப்புகளும் வந்துருச்சு. நீங்க ஓகே மட்டும் பண்ணீங்கன்னா போதும், அந்த திருமணம் உடனே நடக்கும். சோ அது போல அமைப்பெல்லாம் கொடுக்குறாரு.
வியாபாரம் நல்லா இருக்க போகுது, வியாபாரம் செழிப்பா இருக்க போகுது, வியாபாரத்துல சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. இவ்வளவு நாள் இருந்து வந்த வருமானத்தை விட அதிக வருமானத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த சனி வக்ர பயிற்சி இருக்கு. நிம்மதியா இருக்கலாம். சோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தொழில், லாபம், திடீர் பணவரவு, திருமணம் சார்ந்த விஷயங்கள், புதிய வீடு கட்டுறது, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே பகையானவங்க எல்லாம் மீண்டும் சேர்றது அல்லது புதிய நண்பர்கள் உருவாகிறது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கிறது, நிம்மதியான உறக்கம், தேவையில்லாம இருக்கிற மன சஞ்சலங்கள் எல்லாமே விலக போகுது, மன குழப்பங்கள் எல்லாமே விலக போகுது. பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு தொழிலே எனக்கு பயணம் தான் அப்படின்னா அதன் மூலமாக ஒரு நன்மைகள் கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த மிதுனத்துக்கு இந்த மாதம், அதாவது இந்த சனி வக்கர பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு பலன். ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லைன்னா இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தீர்த்த யாத்திரை போறீங்க, குடும்ப விஷயத்துல இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே போல பாத்துட்டீங்கன்னா வீடு, மனை, சொத்துக்கள் வாங்குறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சனி வக்கரம் இல்லாத ஜாதகர்கள் கொஞ்சம் யோசிச்சு வாங்கணும். இந்த டைம்ல பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொண்டு சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் வாங்குறது நல்லது. அதே போல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது, சரியா வந்து பொண்ணு மாப்பிள்ளை அமையல, வியாபாரம் கொஞ்சம் செழிப்பா இல்ல, இதெல்லாம் சனி வக்கரம் இல்லாத ஜாதகங்களுக்கு இந்த 136 நாட்களும் வேலை செய்யும். சோ பயப்பட வேண்டியதுல மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுடைய நாட்கள். இருப்பினும் சனி குரு பார்வை பெற்று வக்ரகதி அடைகிறதுனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தப்பிச்சு வந்துருவீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் இந்த மிதுன ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறதுதான் உண்மை. இது உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.